இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் மெமரி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க 4 inches ஆர்த்தோபெட்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போனை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பாருங்க. என்ன ஃபோல்டர் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டான பெட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் காட்டே பாத்தீங்கன்னா 3500 இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது பிரீமியம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் உட்கார்ந்தாங்க கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 90 டென்சிட்டியில இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க லைட் வெயிட் யார் இருந்தாலும் கூட சடனா உள்ள போகாது. ஹார்டா இருக்கு நம்ம வாங்கிட்டோம் திருப்பி சொன்னவங்களால செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டாப்பர் பெட்டை நம்ம தனியாவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டோம். இதெல்லாம் நமக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 1300 ஒரு சிங்கிள் பீஸா வித்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆமாங்க. சொல்ல வந்தீங்க நம்ம சொன்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணி அவங்க என்ன கலர் எல்லாமே அவங்கள ஆப்ஷனா தான் இருக்கும். ஒரு ஆர்த்தோ பேஸ் பேக் பெயினுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. யூஸ் பண்றது ஒரே ஏ கிரேட் மட்டும் தான். அப்ப இருந்து இப்போ வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு சேம் அதே பிரைஸ் குவாலிட்டி கம்மி இல்லாம இப்போ வரை பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ பெட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து எல்லாத்துலயுமே பெட் கிடைக்கும். ஆனா அது எப்படி வாங்குறது எதுக்காக வாங்குறதுன்னு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அது எப்படி நான் பார்த்து செலக்ட் பண்றது? கஸ்டமர் எல்லாம் வணக்கம். கிரேட் மேட்டர்ஸ் கோயம்புத்தூர். இப்போ ஒரு மெத்தை பொறுத்தவரை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா குவாலிட்டி வைஸ்னு சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஜ் கேட்டகரி அவங்க வெயிட் பாடி வெயிட் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பேக் பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தைகளை மேக் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரேட்டு கம்மியாக கொடுக்கறதாகட்டும் இல்லை ஒரு ஆஃபர் போடுறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் தான். ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னைக்குமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. பெஸ்ட் தான். ஸோ அது எப்படி என்னங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்கண்ணா. ஒரு கஸ்டமராக ஒரு பெட் வாங்குறாங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக குவாலிட்டி பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளியே கடைகளுக்கு போகிறேன்னு வைங்க ஏதாவது ஒரு மெத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. தொட்டாலே உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஹார்ட்னஸ் இருந்ததுனாலே உள்ள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இபி தர்மாகோல் மாதிரி மெட்டீரியல் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோமுங்க. ஓகே. டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணி நல்லா நம்ம சாஃப்ட் ஆகிடும். இவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஆமாம். இது யூஸ் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். டென்சிட்டி ஃபோம் இது மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 350 GSM ஃபேப்ரிக் போட்டு ஒரு 5 inches ஃபினிஷிங் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க என்ன ஃபோல்டர் என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டான பெட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் காட்டே பார்த்தீங்கன்னா 3500 இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3500 கண்டிப்பா 3000 கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இபி தர்மாகோல் வச்சு அப்படி வளைக்க முடியாது. உடஞ்சிரும். ஃபுல் ஃபோம் இருந்தால் மட்டும்தான் சேம் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுக்க முடியும். இப்போ இந்த குவாலிட்டி பத்தி ஒரு சொல்லும்போது நான் சொன்ன பாருங்க ஒரு சின்ன மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு பில்லோல கூட எந்த அளவுக்கு குவாலிட்டியில வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க நான் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பியூர் மெமரி ஃபோம்னு சொல்லுவோம் பாருங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 1300 ஒரு சிங்கிள் பீஸா வித்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆமாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் மெமரி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரெக்ரான் ஃபோம்னு சொல்லுவோம். பட் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் இப்போ பாருங்க. ஸோ இது ஸோ இதன் கூட உங்களுக்கு வந்து மெமரின்னு சொல்லி விற்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் நம்ம சொல்றோம். ஆனால் அதுதான் ஒரிஜினல். கண்டிப்பா ஆமாம் ஒரிஜினல் என்னங்க நீங்கள் இந்த குவாலிட்டி செக் பண்ணியே பார்த்துக்கலாம். இதோட ஃபீல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நார்மலான ஃபோம் தான் ரெக்ரான் ஃபோம் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் ரேட் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஆகும். இப்போ இந்த லக்ஸுரி பெட்னா என்ன ப்ரோ? அது யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாருமே லக்ஸரின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குஷனிங்கு அது உட்கார்ந்தாலே அப்படியே உள்ள அப்படியே போகிறது வந்து லக்ஸரிங்கிறாங்க. ஆக்சுவலாக லக்ஸரி தான். பட் அது எங்கே செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரிசார்ட் ஹோட்டலுக்கு இல்லை நம்ம ஏதோ டூர் போகிற இடத்துல பெரிய காட்டேஜ் அந்த மாதிரி இடத்துல செட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம உட்காந்தோன்னு வைங்க. இது வந்து போனல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங்கில் 2 டைப் வரும். இந்த மாதிரி போனல் ஸ்ப்ரிங் ஒன்று வரும், இன்னொன்று பாக்கெட் ஸ்ப்ரிங் ஒன்று வரும். இது ஸ்ப்ரிங் என்னன்னு பார்த்து ஆமாம் இது போனல் ஸ்ப்ரிங். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பெல்ட் ஒன்று வந்துடும். இது மேலே ஒரு 2 inch சூப்பர் சாஃப்ட் லேயர்னு சொல்லுவோம். ப்ரீமியமான சூப்பர் சாஃப்ட் 2 வந்துடும். இதுக்கு மேலே நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கலரில் ஒரு 10 inches அவுட்புட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா சடனாக உள்ளே போகாது. நம்ம உட்காந்து நம்ம பாடி ஒரு டைட்டாக ஒரு ஈவன் பொசிஷனில் வச்சுக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்லை இதுலேருந்து இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸோ 0 பார்ட்னர் டிஸ்டர்ப்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி வச்சு குதிச்சு காமிச்சிருப்பாங்க, ஆட்டோ வச்சு ஏற்றி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மெத்தைங்கிறது தூங்குறதுக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து அதே மாதிரி 2 inch சாஃப்ட் லேயர் போட்டு 10 inches கம்ஃபர்டபுளுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க ரைட்டாக ஏதோ பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிற ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வேண்டாம். ஏன்னா ரிசார்ட் ஹோட்டலுக்கு போய் நம்ம 2-3 நாள் பிரீமியமாக தங்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா கரெக்ட். வீட் யூஸுங்கும் போது ஜஸ்ட் ஏதோ கெஸ்ட் வராங்க இல்லை எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ரூம் இருக்கு இல்லை எனக்கு ஸ்ப்ரிங்ல எல்லாம் கொஞ்சம் தூங்கி பழக்கம் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வீட் யூஸுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து அது சஜஷன் பண்றதுல இல்லைன்னா அவங்க பாடி வெயிட் எல்லாம் கேட்டுட்டு கம்ஃபர்டபுள் ஆகும்னா நம்ம அதை செஞ்சு கொடுப்போம். மற்றபடி ரிசார்ட் ஹோட்டலுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த ப்ரீமியம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒன் டே 2 நாள் கண்டிப்பா அந்த 2 ஏன்னா இப்போ நம்ம இதை எடுத்து போட்டு ஒரு 6 மாசம் ஸ்டாண்டர்டா வீட்டில் தூங்க வேண்டாம்னா கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுள் ஆகும். ப்ரோ இப்போ இந்த பெட் வந்து ரெசார்ட் இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து ரெசார்ட் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணும்போது பல்கா கேட்பாங்க. பண்ணி கொடுத்தலாம். அவங்க எவ்வளோ பீஸ் கேட்டாலும் தாராளமாக அவங்க கார்ட்டோட அளவு சொன்னாங்கன்னா பண்ணி கொடுத்தலாம். இன்னொன்று இண்டிவிஜுவலாக ஒரு ரிசார்ட்டை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தங்க கஸ்டமர் ஒரு ஹோட்டலுக்கே வர்றாங்கன்னா அவங்க டூரிஸ்ட்
டூரிஸ்ட் அதாவது சொல்றேன் உங்களுக்கு எல்லா பக்கமே வந்து டூரிஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சு முடிச்சுட்டு ஃபுட்டும் கூட அவங்க அங்கங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. ஆனா அந்த டயர்னஸோட வந்து அவங்க ஸ்லீப் பண்ணக்கூடிய மெத்தை வந்து ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அவங்க தூங்கக்கூடிய மெத்தை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா கண்டிப்பா வெளியே போய் சொல்லுவாங்க அங்க போனா எனக்கு கம்ஃபர்டபுளா. ஏன்னா நான் ஸ்லீப்பை பத்தி ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த தூக்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரிசார்ட் ஹோட்டலுக்கு அந்த குவாலிட்டி வைஸ் அந்த பிரீமியம் லக்ஸரியா தாராளமா நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ. ஆனா இப்போ பெட்ல படுத்தா முதுகுவலி சரியாகும் அப்படின்றாங்க, அது உண்மையானா? பெட்ல படுத்தா முதுகுவலி சரியாகுங்கிறாங்கல்ல. ஒன்று அன்கம்ஃபர்டபுளான மெத்தைகளை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பெயின் வரும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வெளியே வாங்கக்கூடிய மெத்தைகள் பார்க்கும்போது யூஸ் பண்ண அவங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் மட்டும் பள்ளமாயிரும். அந்த ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இபி சீட்டு தர்மாகோல் ஹைட் காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று வச்சு வித்துருவாங்க. ஸோ பேக் பெயின் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்கும் போது நம்ம உடம்பு அமைப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து இடுப்பு கால் இந்த மாதிரி ஒரு ஈவன் லெவல்ல இருக்கணும். அப்போ முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாய் விரிப்பாங்க, தரையில தூங்குவாங்க, எந்த பெயினுமே இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம தரையில தூங்கும் போது அந்த பேலன்ஸ் தான். கழுத்து இடுப்பு ஈவன்ல இருக்கும்போது நமக்கு எங்கேயுமே அந்த குஷனிங் லெவலு கரெக்டாக அந்த ஈவன்லேயே தூங்குவாங்க, எந்த பெயினும் வராது. ஸோ இப்போ வந்து மெத்தை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப லக்ஸரி சாஃப்ட்னஸை தான் வந்து ரொம்ப லக்ஸரி, அதனால தான் வந்து நமக்கு ப்ரீமியம் டாங்க. அப்படி கிடையாதுங்க. மெத்தை சூஸ் பண்ணும்போது அவங்க ஏஜ் பார்க்கணும், அவங்க பாடி வெயிட் என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பா ஏஜ் பார்க்கணும். ஆல்ரெடி அவங்களுக்கு பெயின் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தைகள் இருக்கு. பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தைகள் இருக்கு. இது காமனா எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தைகள் இருக்கு. அதுல வந்து யாரு வேணுமாலும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி மெத்தைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி லைவாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வரும்போது நம்ம கஸ்டமருக்கு பாருங்க இது எல்லாமே டெமோக்காக தான் போட்டு வச்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே டெமோ தான். கண்டிப்பாக இது வந்து அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணும்போது அவங்க பாடி வெயிட்டுக்கு என்ன லேயர் சூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்ம அழகாக பாருங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் காமிச்சிட்டு உள்ள அப்படியே பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் தான். அவங்க என்ன அவங்க வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி மேக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ உள்ள வந்து நம்ம சொன்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணி அவங்க என்ன கலர் எல்லாமே அவங்களோட ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ ஆர்த்தோ இது பாத்தீங்க ஒரு ஆர்த்தோ பேஸ் பேக் பெயினுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹை டென்சிட்டி ஆர்த்தோபெட்டிக் 4 inches போட்டு கீழே பாருங்க 2 inches சாஃப்ட் ஃபோம் போட்டு மேலே கீழே ரெண்டு பக்கமே நம்ம இந்த குல்ட் லேயர் போட்டு கொடுத்துருவோம். நிறைய பக்கம் என்ன பண்ணுவாங்களா இந்த ரேட்டு கம்மி பண்றதுக்காக இந்த சைடில் வரக்கூடிய கலர்ஸே சில இடத்துல போட்டு கொடுப்பாங்க. நம்ம இந்த ரெண்டு பக்கமே போட்டு ஃபினிஷிங் பண்ணி பாருங்க அவங்க என்ன கஸ்டமைஸ் அளவு என்ன சொன்னாலும் சரி அந்த மாதிரி பக்காவா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போ கஸ்டமர் நேரில் வராங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்க விடுவீங்க? கண்டிப்பா தாராளமா வந்து அவங்க விசிட்டிங் பண்ணி அவங்களுக்கான மெத்தை எப்படி மேக் பண்ணாங்க தாராளமா ஒரு 2 hours வெயிட் பண்ணாங்கன்னா மேக் பண்ணி எடுத்துட்டே போயிடலாம். ஒரு 2 மணி நேரத்துல ரெடி ஆகுங்களா? கண்டிப்பா லோக்கல்ல இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் பண்ணி கொடுத்தலாம். ஒருவேளை வெளியூரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மெத்தையை அவங்க மேக் பண்றதுல பார்க்கலாம். இல்லைன்னா வீடியோ வைஸ் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஆர்டர் பேஸ் இருந்தா வீடியோ வைஸ் நமக்கு என்ன பொருள் கேட்டிருக்காங்களோ அதை அழகா மேக் பண்றதுல வீடியோ பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க அங்க வீட்டு ஃபண்ட் அமௌண்ட் கூட அவங்க அங்க போயிட்டு கொடுத்தா போதும். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இப்போ பாருங்க இந்த குல்ட் லேயர் எடுத்தாலும் கூட இதை நம்ம தாராளமா பாருங்க மாதிரி போட்டு இதுல கூட கம்ஃபர்டபுளா நம்ம ஸ்லீப் பண்ணிக்கலாம். ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொல்றாங்க இப்போ ரொம்ப விலை கொடுத்து வாங்கினாதான் பேக் பெயினுக்குன்னு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னா அப்படி கிடையாது. நம்ம பேசிக்காக ஒரு 950 ரூபாய் ஒரு ஸ்லிம் மேட் கொடுக்குறோம்னா அதுலேயும் தூங்கிக்கலாம். என்னன்னா நம்ம கொடுக்குற அந்த பொருள் மூலியமா அவங்க அந்த கம்ஃபர்டபுளான ஸ்லீப்பிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட எல்லாரும் கண்டினியூட்டா ஒரு 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்லீப்பிங் நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஒர்க் ஷெட்யூல்டே நீங்க பார்க்க முடியும் அடுத்த நாள். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க நம்மளோட டோட்டல் லைஃப்ல 25 வருஷம் தூக்கத்துக்கு தான் செலவு பண்ண போறோம். ஸோ அப்படிங்கும் போது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெத்தை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீங்க யோசிச்சுங்க. இப்போ பேக் பெயின் ஷெட்யூல் பாருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆர்த்தோன்னு சொல்லுவோம். இது பாருங்க ஒரு 4 inches ஆர்த்தோபெட்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போனை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பேக் பெயின் இஷ்யூ கரெக்ட். இந்த பேக் பெயின் இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் நிறைய மெத்தைகள் கொடுக்குறாங்க. அவங்க வந்து யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரே மெத்தை கொடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெயிட் கேட்டகரியில இருப்பாங்க. இப்போ அவங்க 8 inches 10 inches கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தூங்குறாருன்னா அவரோட தலை இடுப்பு கால். ஸோ ஒரு ஃபுல் ஃபோம் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா தலை கால் மேல வந்து இடுப்பு மட்டும் என்ன ஆகுங்க தூங்கின மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 6 மாசம் தூங்கினாங்கன்னு என்ன ஆகும்? முதுகுவலி வரும். 1 வருஷம் தூங்கினாங்கன்னா ரொம்ப வலி வரும். இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெத்தை தான். நீங்க எந்த மெத்தை எங்க வாங்கினாலும் சரி அதில் நம்மளுடைய போனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு போன் சப்போர்ட்டிங் லேயர் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் என்னன்னா பெயின் கண்டிப்பாக வராது. அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லிம் மேட்ஸும் கூட வாங்கி நம்ம தரையிலும் கூட போட்டு தூங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் வராது. பட் இந்த மாதிரி லக்ஸரிங்கிற பேரில் ரொம்ப குஷனிங்கான மெத்தையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெயின் வரும். ஸோ வந்து இப்போ மெத்தையோட ஹார்ட்னே சொல்லலாம் ஆர்த்தோபெட்டிக். ஆமாம் உதாரணம் இப்போ நான் ஏறுறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு 70-75 கிலோ கேஜ் இருக்கிறேன், எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ எந்த வெயிட் கேட்டகரி யார் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு 4 inches
inches ஆர்த்தோபெடிக் போட்டு இது மேல ஒரு 2 inches சாஃப்ட் லேயர், ஓகே அதுவும் பிராண்டட் தான் உங்களுக்கு 32 டென்சிட்டி சாஃப்ட் லேயர் போட்டு ஓகே இது யூஸ் பண்ணும்போது ஒரு லேயர் எப்படி ஒர்க்கிங் ஆகும்னு காட்டும் பாருங்க. இப்படி வாங்க, என்ன வெயிட் இவங்க யூஸ் பண்ணாலும் கம்ஃபர்டபுளான இந்த 2 inch சாஃப்ட்னஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். இது நல்லாவே நம்ம போனை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே இது மேல நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இப்போ பேம்போ ஃபேப்ரிக் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் வச்சு உங்களுக்கு அவுட்புட் ஃபினிஷிங்காக இந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்கும் பாருங்க. ஸோ இதை நான் தூங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாருங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. என் தலை இடுப்பு கால் நீங்களே பாருங்க. ஸோ ஒரு ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக தூங்குவாங்க. So எந்த பக்கத்துக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக தூங்கினாலும் மேலே இருக்க இந்த சாஃப்ட் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கும். So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெத்தையில சூஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்ட் லேயர் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னோமோ அதே மாதிரி நம்ம குஷனிங் பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி 2 inch சூப்பர் சாஃப்ட் லேயர் மேலே இந்த மாதிரி குல்ட் லேயர் வச்சு அழகாக ஒரு 3 inches உங்களுக்கு பார்டர் ஃபினிஷிங்கோட டாப்பர் பெட்னு சொல்லுவோம். ஓகே பாருங்க தைச்சு சேம் இந்த மாதிரி ஃபினிஷிங்ல நமக்கு வந்துருங்க. ஓகே ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பழைய மெத்த ஹார்டாக இருக்கு அப்படின்னா அது மேலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இல்லை ஒரு கம்ஃபர்டபுள்லாம் உங்களுக்கு கீழே போட்டு உங்களுக்கு கஸ்டமைஸாக வேணாலும் எந்த அளவுனாலும் நம்ம இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஸோ பாருங்க இதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பழைய பெட்டு தூக்கி போட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி இதே பழைய பெட்டு நம்ம ஹார்டா இருக்கு நம்ம வாங்கிட்டோம் திருப்பி சொன்னவங்களால செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டாப்பர் பெட்டை நம்ம தனியாவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி பெட்லாம் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3500 இருந்து ஸ்டார்ட் ஆகிற கூடவே ஒரு பில்லோ வித் ஃப்ரீ டெலிவரியோ நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆனா இப்போ முதுகுலைக்கு வந்து ஆர்த்தோ பெட்டை பத்தி ஃபுல்லா சொன்னீங்க. இப்போ அதோட சாஃப்டாலாம் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்? சாஃப்ட்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பாடி வெயிட்டுக்கு அந்த கம்ஃபர்டபுள் சாஃப்ட் இருந்தால் கொடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னது புரிஞ்சது நம்மளுக்கு. கொஞ்சம் ப்ரீமியமாக லக்ஸரியாக சாஃப்ட் யூஸ் பண்ணோம்னா தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கூட தாய்லாந்து லேட்டெக்ஸ் அந்த மெத்தை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்படியே இப்போ லேட்டெக்ஸ் எப்படிங்க? ஆனால் நானுமே நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ லேட்டெக்ஸ்லேயே வந்து தாய்லாந்து லேட்டெக்ஸ் ஒன்று வாங்கணும் ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் தராங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போது தாய்லாந்து லேட்டெக்ஸை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பல வெரைட்டி வருது உங்களுக்கு. ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு வருது, ஸ்ரீலங்கன் வருது. பட் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஓகே ரெண்டாவது இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வச்சு தான் சேல். நான் எந்த பொருள் யாருமே வந்து ஒரு ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு ஃப்ரீயாக கொடுக்கவும் முடியாது. பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது மார்ஜினை தாண்டி அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஓகே கஸ்டமர்ட்ட வந்து நம்ம ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் அதில் தரமாக அதில் இருக்கணுங்கிறது ஒன்று. ஓகே ரெண்டாவது குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அது ரேட்டு கம்மி பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, பியூர் தாய்லாந்து லேட்டெக்ஸ்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே இது டை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், அதோட ஃபினிஷிங் ஆகட்டும் அதோட டென்சிட்டி ஆகட்டும் பாருங்க, அது ப்ரீமியம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் உட்கார்ந்தாங்க கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 90 டென்சிட்டியில் இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க லைட் வெயிட் யார் இருந்தாலும் கூட சடனாக உள்ளே போகாது. ஓகே இந்த டென்சிட்டி நம்மளுக்கு ஈவன் பண்ணி நம்மளுக்கு அழகாக சாஃப்ட் வந்து கம்ஃபர்டபுளான சாஃப்ட் கொடுத்து ஒரு ஈவன் லெவலில் நம்ம பாடி கீழே கொண்டு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லீப்பிங்க்கு. ஓகேங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து வெளியே வந்து ஒரு 30,000 சொல்லியிருப்பாங்க. ஓகே அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிஞ்சு 25,000 வாங்குவாங்க. கண்டிப்பாக திருப்பி இன்னொரு கம்பெனி கூட காம்படிஷன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, 1-to-1 ஃப்ரீங்குவாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி மாற்றி அந்த தரத்தை வந்து மாற்றினா மட்டும்தான் முடியும். நம்ம என்னைக்குமே சரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, லேட்டெக்ஸ் ஃப்ரீ ஆஃபர் எந்த நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்க, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஏ கிரேட் மட்டும்தான் அப்போ இருந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே கஸ்டமருக்கு சேம் அதே பிரைஸ் குவாலிட்டி கம்மி இல்லாம இப்போ வரை பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ நார்மல் பெட்ல மேல இந்த துணிக்கும் இப்போ இதுல இருக்க துணிக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. ஒன்றும் இல்லை, ஏன்னு கேட்டீங்க இது மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா பேம்போ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். ஓகே அந்த மூங்கின் நான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் ரெடி ஆகி வருது. இது வந்து இந்த லேட்டெக்ஸ் மேலே டைரெக்டாக போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே இந்த லேட்டெக்ஸோட ஃபீல் வந்து டச் அண்ட் ஃபீல் சொல்கிறாங்களா, நம்ம தூங்கும் போது அந்த பாடிக்கு வந்து அந்த நேச்சுரல் ஃபீல் லேட்டெக்ஸோட கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் லேட்டெக்ஸோட மெயின் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட் ரிடியூஸ் பண்ணாது உங்களுக்கு, ஓகே பேக் பெயினுக்கு, இந்த சொட்டிங் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று வந்து சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லேட்டெக்ஸ் மெத்தையில் சூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இப்போ இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இது நம்ம ஒரு சிங்கிள் கார்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 16,500 கொடுத்துட்டு இருக்கோம். கூடவே 2 பில்லோ கவர், மெத்த விரிப்பு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம். 16,500 ஸோ லேட்டெக்ஸை பொறுத்தவரை பாருங்கள், மெட்டீரியல்ஸ் நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். உங்களுக்கு லேட்டெக்ஸ் பில்லோவா அப்படிங்கிற டேரெக்டாக பியூர் தாய்லாந்து லேட்டெக்ஸான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே
மேலே ஒரு இன்னர் கவர் போட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் போட்டு 2 பில்லோ குவாலிட்டியாக கொடுத்துருவோம். இல்லை ஸ்டாண்டர்ட் பில்லோ வேணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பில்லோ எடுத்துக்கலாம். இல்லை சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து அட்ஜஸ்டபிள் மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வேணும்னா மெமரி பில்லோ இருக்குது. ஸோ இது எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். அவங்க என்ன வேணுமோ வந்து அந்த அவங்க கம்ஃபர்டபுளுக்கு எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ பெட்டை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்க. சரிங்க. இப்போ வந்து நான் பெட்டு வாங்கணும், நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரோ ஆப்ஷன்ஸ் இருக்கு? லோக்கலில் இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம கால் பண்ணிட்டு ஃபேக்ட்ரிக்கே வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி வேணுமோ கம்ஃபர்டபுள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. மேபி வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆர்டர் பேஸ் வந்து என்ன குவாலிட்டியில் அவங்க கார்ட் சைஸ் என்ன சொன்னாங்க, பாடி வெயிட் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வீடியோ அனுப்பிச்சு விட்டு ஓகே அவங்க ஓகேன்னு சொன்னது கலர் ஆப்ஷன் எல்லாமே நம்ம போட்டு விட்டுட்டு ஓகே அதை நம்ம சூஸ் பண்ணி மெட்டீரியல் தைக்கிறது வீடியோ வைஸ் அனுப்பிச்சு விட்ருவோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா, அதுதான் கேட்பாங்க. அதை கண்டிப்பாக இல்லை, நம்ம இஎம்ஐ பொறுத்தவரை தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் தாராளமாக இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கா? கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி தான். என்னென்னு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு இன்சியல் அமௌண்ட், ஏன்னா எனக்கு காலையிலேருந்து கண்டினியூ கால்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்ட் சைஸ் அளவு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டர் கன்ஃபார்முக்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்க நேம் போட்டு ஸ்டிச் பண்ணுற இடத்துல அழகாக அது என்ன கார்ட் அளவோ என்னன்னு கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. மேக் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வீட்டுக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது ஒரு 500 1000 மட்டும் தாராளம் போதும். அது இன்சியல் அமௌண்ட் தான், ஜஸ்ட் வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ இப்போ அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ் எப்படி bro? எல்லாமே இன்க்ளூடிங் தான். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம வாங்குற எல்லா மெத்தைக்குமே 2 பில்லோ கவர் மெத்த விரிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச டெலிவரியோட ஃப்ரீ கொடுக்கும். டெலிவரி. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நேரில் வரணும் அப்படின்னா லொகேஷன் எங்கே ப்ரோ இருக்குது நமக்கு? இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல குனியம்புத்தூர்ல இருக்குங்க. குனியம்புத்தூர்ல வந்து முன்னாடி ஹெச்எம்ஆர் ஹோட்டல் நியர் பேக் சைடு 4th கட்டில் இருக்கு நமக்கு. ஓகே ப்ரோ.